அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. எண்ணங்களில் பரிசுத்தம் என்ற தலைப்பில் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகின்றது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது என்று. எனக்கு ஒரு சன்னியாசியை தெரியும். தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று மிகுந்த ஆசை உள்ளவர். அவர் உள்ளத்தில் பாவாச இச்சைகள் ஏதேனும் வந்துவிட்டால் உடனே தன் செருப்பை எடுத்து தன் தலையிலே தானே ஓங்கி ஓங்கி அடித்துக் கொள்வார். பார்க்கும்போது பரிதாபமாயிருக்கும். எண்ணங்களை பரிசுத்தம் எப்படி வரும்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகள் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் என்று. கல்வாரியில் சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தை உங்கள் உள்ளம் எந்த நேரம் சிந்தித்துக் கொண்டே இருக்கட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வைத்து வையுங்கள். சத்ரு நெருங்கவே மாட்டான். மட்டுமல்ல, உங்கள் உள்ளமெல்லாம் வேத வசனங்களால் நிரம்ப இடம் கொடுங்கள். மேலும் உங்கள் உள்ளம் பரிசுத்தமான நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கட்டும். அப்போது கனவில் கூட சத்ரு உங்கள் சிந்தைகளை கலைக்க முடியாத அன்பானவர்களே. ஆவியான உங்களுக்கு துணை நிற்பார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியான உங்களுக்காக கொடியேற்றுவார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையால் எண்ணங்களில் ஜெயம் பெறுவீர்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று. ஆமேன். தேவன் தான் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாரா.